நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது. போட்டியில்லாததால் 25வது வார்டு திமுக கவுன்சிலர் கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் மேயராக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் நெல்லை மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளில் 51 வார்டுகளில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. பின்னர் நெல்லை மாநகராட்சி மேயராக சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிலிருந்து அவர் மீது திமுக கவுன்சிலர்கள் பலர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே வந்தனர். இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டும் மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் தீர்மானம் கைவிடப்பட்டது. இதனையடுத்து மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KN நேரு தலைமையில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் 47 கவுன்சிலர்களின் ஒப்புதலோடு திமுக தலைமையின் உத்தரவின் பேரில் நெல்லை மாநகராட்சியின் மேயர் வேட்பாளராக கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். திமுகவின் மூத்த முன்னோடிகளில் ஒருவரான கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் தற்போது நெல்லை மாநகராட்சியின் 25வது வார்டு கவுன்சிலராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் நெல்லை மாநகராட்சி புதிய மேயர் தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது. போட்டி இருந்தால் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அதற்கு வாய்ப்பில்லை என்பதால் கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் மேயராக அறிவிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது.